விவசாயிகளுக்கு செலவுன்னு பார்த்தா விதைக்கிழங்கு, சொட்டு நீர் பாசனம், அப்புறம் நில உற்பத்தி செலவு அவ்வளோதான். அதுதாங்க. அத செலவு போக ஒரு வருஷத்துக்கு 5லருந்து 8,00,000 வரை லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார்மர்ஸ்க்கு விவசாயிங்களுக்கு கிடைக்குங்க லாபம். மாதம் வருஷமா? இல்ல வருஷம். வருஷமா வ ஆ 5,00,000. ம். வருஷம் 5,50,000லேருந்து 8,00,000. நெறைய விவசாயிங்க 25,00,000 ஒரு ஏக்கருக்கு எடுத்தவங்கலாம் இருக்காங்க. அவங்கலாம் எக்செப்ஷனல் கேஸ். ஓ! உங்க இதுல ஏதாவது சக்சஸ் ஸ்டோரி சொல்லுங்களேன். யாராவது வந்து நீங்க தமிழ்நாட்டுலருந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட வந்து ஸ்டார் விவசாயின்னு சொல்றோம்னா, மிஸ்டர் சித்தார்த்தன்னு சொல்லிட்டு, ம், தர்மபுரி பக்கத்துல வரகூர்ன்ற ஒரு கிராமத்துல இருந்து, ம், அவரு வந்துட்டு விதைக்கிழங்கு, பூ உற்பத்தி பண்றது, அத வந்துட்டு எப்படி அந்த வேர்ப்புழு தாக்குதல்லாம் எப்படி ஐஏஹெச்ஆர் டெக்னாலஜிஸ் வச்சு ஆ அ மெயின்டெயின் பண்றது, அது எல்லாமே வந்து அவரு பண்றாருங்க. அவரு வந்து ஒரு உதாரணமான விவசாயியா நாங்க இப்ப நெறைய சம்பங்கி வச்சு உயர்ந்தவங்க நெறைய பேர் இருக்காங்கங்க. ம். நெறைய பேரு சம்பங்கினால கடன் கட்டுனவங்க. ஆ. குழந்தைங்கள படிக்க வச்சவங்க, வீடு கட்டுனவங்க, அந்த மாரி பேரு நெறைய பேர் ரொம்ப சந்தோஷமா வந்து அவங்களோட சந்தோஷத்த பகிர்ந்துட்டு போவாங்க. எங்க ம், இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து. ம். அதனால அதுவும் அதுவும் இல்லாம நாங்க அந்த மாரி விவசாயிகள வந்து இந்த மாரி அவார்ட்லாம் குடுத்து ஊக்குவிக்கிறோம். என்னோட பேரு வந்து உஷா பாரதேந்தர். எங்க ஐசிஆர் ஐஹெச்ஆர் அ இன்ஸ்டிடியூட்ல வந்துட்டு சீனியர் சயின்டிஸ்ட்டா ஒர்க் பண்றேங்க. நான் வந்து கிளாடியோலஸ், டியூபரோஸ் அது 2லயுமே ஒர்க் பண்றேன். ப்ரீடிங் ஒர்க்கு. வரக்கூடியது. எல்லா பகுதிக்கும் வரக்கூடியதுன்னா சம்பங்கி இருக்குங்க. ம், மேரிகோல்டுன்னு சொல்றோம் இல்லைங்களா? ம், கேந்தி ம். தமிழ்ல. அது வருங்க. அப்புறம் கனகாம்பரம். இந்த மாரி பூக்கள்லாம் வந்து எல்லா இடத்துலயும் வருங்க. இப்ப சம்மங்கி அப்டின்னா வந்து உங்களுடைய இன்ஸ்டிடியூட்ல தான் வந்து அந்த பிரிஜுவால் ரகத்த வந்து ஆமா. விதைக்கிறாங்க. ம், அதனுடைய ஸ்பெஷல் என்ன? ம். அது வந்து ரொம்ப அதிக மகசூல் தரக்கூடியதுங்க. ம், அது இல்லாம அந்த பூக்களோட அந்த மொக்குல பார்த்தீங்கன்னா, சிவப்பு கலர்ல அந்த இது இருக்கும். வண்ணம் இருக்கும். டிஞ்சுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது அதிகமா இருக்கும். அது இல்லாம 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா, 500 பூலே வந்துட்டு 1 கிலோ வந்துருங்க. அதனால ரொம்ப மகசூல் அதிகமா இருக்கனால, எல்லா விவசாயிங்கிட்டயும் இது ரொம்ப வரவேற்புங்க இதுக்கு. இந்த வெரைட்டிக்கு. இது ஒரு சம்மங்கி அ வளர்க்குற ஏரியாலே வந்து 50%க்கு அதிகமான இடம் வந்துட்டு, இந்த ஒரு வெரைட்டியே வந்து அ பேர் என்ன சொல்லுவாங்க இதுக்கு? அதுக்கு பேர் வந்து அர்க்கா பிரிஜுவல். அர்கா பிரஜ்வல் பிரஜ்வல். பிரஜ்வல். ம். அது எப்படி வந்து எவ்வளோ நாள்ல வந்து இது பண்ணுவாங்க? அதுவும் வந்து இந்த மாரி இப்ப நான் சொன்ன மாரி கிளாடியோலஸ் மாரி கிழங்கு மூலமா தான் உற்பத்தி பண்ணுவாங்க. அதுல என்னன்னா, நடவு நட்டதுக்கப்புறம் 3 மாசத்துலருந்து பூக்கள் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். 5வது மாசத்துலருந்து உங்களுக்கு பீக் ஃப்ளவரிங்ன்னு சொல்றது. அதிகமா பூக்கள் வர ஆரம்பிச்சுரும். ஒரு ஒரு டைம் நடவு பண்ணீங்கன்னா, 3 வருஷம் வரைக்கும் அந்த அ பயிர வந்து நீங்க பாதுகாக்கலாம். 3 வருஷத்துக்கு அப்புறம் அத வந்து நாங்க குறைஞ்சிரும். மகசூல் திறன் குறையறத விட, ம். வேர்ப்புழு தாக்குதல் வந்து அதிகமா இருக்குங்க. அதனால 3 வருஷத்துக்கு அப்புறம் வச்சுக்கிறது உகந்தது கிடையாது. அதனால 3 வருஷம் வரைக்கும் மெயின்டெயின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த பல்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கிழங்குகள வந்துட்டு அறுவடை பண்ணி, வேற பக்கம் நீங்க நடவு பண்ணலாம். அதே அ கிழங்கே எடுத்து அதே வேற கிழங்கே பக்கம். நடவு பண்ணலாங்க. ம். அதில மீடியம் சைஸா எடுத்து பிரிச்சு நடவு பண்ணணும். வேரெல்லாம் இலைகள் எதுவும் இல்லாம சுத்தம் பண்ணி நடவு பண்ணலாம். இப்ப சம்மங்கி நட்ட இடத்துல வந்து மேரிகோல்டு, அப்புறம் முக்குனான்னு ஒரு மெடிசினல் பிளான்ட் இருக்குங்க. அதெல்லாம் நீங்க நடவு பூனைக்காளி. பூனைக்காளி. ம். அத நடவு பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேர்ப்புழு தாக்குதலோட இது வந்து அந்த நேரத்துல வந்து வேர்ப்புழு தாக்குதல் பிரச்சனை வந்து கம்மியாகும். இப்ப அர்க்கா பிரிஜுவல் ரகத்தினுடைய அந்த இது வந்து விதைக்கிழங்கு உங்ககிட்ட கிடைக்குதா? விதைக்கிழங்கு நாங்க எத்தன டன் வேணாலும் அதாவது ஐஏஹெச்ஆர் வந்து உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்காக குடுத்துட்டு இருக்காங்க. அ 1 கிலோ எவ்வளோ? என்ன விலை? 1 கிலோ எங்ககிட்ட ரூ. 170 1 கிலோ. எல்லாமே அந்த கிழங்குகள் எல்லாமே ரொம்ப கிளீனா இருக்கும். எந்த இலையோ, நூற்புழுவோட எந்த வேர்களோ எதுவுமே இல்லாம ஒரே சைஸ்ல, ஒரே அளவுல இருக்குங்க. இப்போ 1 ஏக்கருக்கு எவ்வளோ தேவைப்படும்? 400லேருந்து 500 கேஜி தேவைப்படும். தேவைப்படுங்க. இப்போ ஒரு விவசாயி வந்து 1 ஏக்கர்ல சாகுபடி பண்றாருன்னா, ம். எவ்வளோ வந்து செலவாகும்? எவ்வளோ வருமானம் கிடைக்கும்? இப்போ ஒரு விவசாயிகளுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்டிங் மெட்டீரியல்ல தாங்க. பிளான்டிங் மெட்டீரியல் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, எங்க கிட்ட தான் ரூ. 170 ஏன்னா அந்த கிழங்கோட தரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இல்ல நீங்க அ மத்த விவசாயிங்கிட்ட கூட வாங்கிக்கலாம் நீங்க. அவங்க ஒரு ஒரு பேக் அந்த மாரி ஒரு மூட்டை கணக்குல வந்து இது பண்ணுவாங்க. அதையும் நீங்க வாங்கி பண்ணலாங்க. நடவு பண்ணலாங்க. நடவு பண்ணும்போது என்ன பார்க்கணும் அப்டின்னா, அந்த கிழங்குகள் வந்து ஒரே அளவுல இருக்கணும். அ எல்லாமே கூம்பு வடிவத்துல இருக்கணுங்க. 20லேருந்து 25 கிராம் வெயிட் இருக்கணும். அந்த மாரி பார்த்து நடவு பண்ணா, எல்லாருமே ஒரே மாரி யூனிஃபார்மா உங்களுக்கு வந்துட்டு பூக்கள் வந்து மகசூல் வந்து கிடைக்கும் நமக்கு. விவசாயிகளுக்கு செலவுன்னு பார்த்தா விதைக்கிழங்கு, சொட்டு நீர் பாசனம், அப்புறம் நில உற்பத்தி செலவு அவ்வளோதான். அதுதாங்க. அத செலவு போக ஒரு வருஷத்துக்கு 5லருந்து 8,00,000 வரை லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார்மர்ஸ்க்கு விவசாயிங்களுக்கு கிடைக்குங்க லாபம்.
மாதம் வருஷமா இல்ல வருஷம். வருஷமா ஆ, 5 லட்சம். வருஷம் 5.5 லட்சத்துலேருந்து 8 லட்சம். நிறைய விவசாயிங்க 25 லட்சம் ஒரு ஏக்கருக்கு எடுத்தவங்களாம் இருக்காங்க. அவங்கலாம் எக்ஸப்ஷனல் கேஸ். உங்க இதுல ஏதாவது சக்சஸ் ஸ்டோரி சொல்லுங்களேன். யாராவது வந்து நீங்க பார்த்ததுல வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. சக்சஸ் ஸ்டோரினா காலையில நிறைய ஃபார்மர்ஸ் இருந்தாங்க. ஆமா. இன்னைக்கு நீங்க காலையில கூட யாருக்கும் மிஸ் பரிசுலாம் கூட டியூப் ஆமா, ரோஸ்ல கொடுத்தீங்க. ஆமா. யாருக்கு? அது வந்து சாமராஜநகரா கர்நாடகாலேருந்து ஒரு ஃபார்மருக்கு அவருக்கு குடுத்தாங்க. தமிழ்நாட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட வந்து ஸ்டார் விவசாயின்னு சொல்றோம்னா, மிஸ்டர் சித்தார்த்தன்னு சொல்லிட்டு, ம். தர்மபுரி பக்கத்தில வரகூர்ன்ற ஒரு கிராமத்துல இருந்து, ம். அவரு வந்துட்டு விதைக்கிழங்கு, பூ உற்பத்தி பண்றது, அத வந்துட்டு எப்படி அந்த வேர்ப்புழு தாக்குதல்லாம் எப்படி ஐஏஹெச்ஆர் டெக்னாலஜிஸ் வச்சு அ அ மெயின்டெயின் பண்றது, அது எல்லாமே வந்து அவரு பண்றாருங்க. அவரு வந்து ஒரு உதாரணமான விவசாயியா நாங்க நெறைய ப்ரோகிராம்லலாம் வந்து இன்னைக்கு வந்திருந்தாரா? வந்திருந்தாருங்க இன்னைக்கு. இப்ப கிளம்பிட்டாரா? போயிட்டாருங்க. ஓ! நெறைய இன்னைக்கு அவருக்கு பரிசு குடுத்தாங்களா? இல்லைங்க. இங்க வந்து ஐஏஹெச்ஆர்ல ஒரு விவசாயிக்கு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பரிசு குடுப்போம். குடுத்தோம்னா, அந்த விவசாயிய நாங்க ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஓ! அப்படி ம். ஒரு இது இருக்கு. அதனால அவருக்கு குடுக்கல. இன்னைக்கு வேற சாம்ராஜ் நகர ஆக இந்த இத வச்சு சம்மங்கிய வச்சு வாழ்க்கையில வந்து உயர்ந்தவங்க நெறைய பேர் நெறைய இருக்காங்க. பேர் இருக்காங்க. ம். ஆமாங்க. இப்ப நெறைய சம்பங்கி வச்சு உயர்ந்தவங்க நெறைய பேர் இருக்காங்கங்க. ம். நெறைய பேரு சம்பங்கினால கடன் கட்டுனவங்க, ஆ. குழந்தைங்கள படிக்க வச்சவங்க, வீடு கட்டுனவங்க, அந்த மாரி நெறைய பேர் ரொம்ப சந்தோஷமா வந்து அவங்களோட சந்தோஷத்த பகிர்ந்துட்டு போவாங்க. எங்க ம். இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து. ம். அதனால அதுவும் அதுவும் இல்லாம நாங்க அந்த மாரி விவசாயிகள வந்து இந்த மாரி அவார்ட்லாம் குடுத்து ஊக்குவிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷமாக பயிர் செஞ்சுட்ருக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற பயிரில் பார்த்திங்கன்னா ஒரு சீசனுக்கு தான் அதில் ஈல்டு கிடைக்கும். அந்த சீசனில் விலை விற்றதுன்னா நமக்கு லாபம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இது பார்த்திங்கன்னா இயர் ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்கக்கூடிய பயிர். இது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் பூராமே ஓரளவுக்கு ஈல்டு கிடச்சிட்டே இருக்குது. மார்க்கெட்டிங் வந்து பெங்களூர். இப்போ நம்ம ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 டன் 1.5 டன் பூ இங்கேருந்து போகுது. ஒரு ஏக்கர் அப்படின்னா குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு 2 lakhs கிடைக்கும். 5 years ஆனாலும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். கரெக்டாக களை இல்லாமல் வச்சுட்டு இருந்தோம். பஞ்சில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 30,000 ஒரு 40,000 தான் கிடைக்கும் மேடம். செலவு வந்து அதிகமாகும். அதுக்கு லேபர் வந்து பூ வந்து இது வந்து கொஞ்சம் செலவு கம்மியாகுது. நமக்கு விளைச்சல் இந்த சீசன் டைமில் வந்து விற்கிறதுனால நமக்கு பூ தான் வந்து லாபகரமாக இருக்கும். ஒரு ஏக்கரில் வந்து ஒரு மாதத்தில் திடீர்னு அதிகமாக இருப்பார் ஒரு 70-80 கிலோ வந்துச்சுன்னா ரேட் அதிகமாக போச்சுன்னா அந்த மாதத்துல வந்து 1 லட்சம் கூட கிடைக்கும் மேடம். பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. பூ இருக்கிறதுனால இது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க மேடம். Mr. Siddharthan from Dharmapuri, Tamil Nadu, is growing Arka Prajwal variety of tuberose. Has controlled the nematode problem by using the bioproducts of IIHR. The cost of cultivation was reduced from 15,000 rupees to 2,500. He is getting a yield of 16 to 18 tons in a year from 1 acre. 17 மார்ச் மாதம் 2026 இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஹைபிரிட் மோடில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். விர்ச்சுவல் ஹார்டிகல்ச்சர் ஃபேர்னு எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, இந்த சீசனில் வளர்கிற காய்கறிகள், மலர்கள் அதை எல்லாமே காட்சிப்படுத்தியிருந்தோம். இதை காட்சிப்படுத்துறது ஏன் விர்ச்சுவல் மோடில் பண்ணோன்னா, எல்லா டைம்லையும் இது வந்து பார்த்துறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இது வந்து ஆன்லைனில் பண்ணிட்டோம். இந்த ஆன்லைனில் அதுக்குன்னு ஒரு லிங்க்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறோம். நாங்கள் வெப்சைட்டில் வந்திருக்கு. இப்போ எல்லாம் அந்த நேற்று பார்க்க முடியாதவங்க கூட இனிமேலும் அதை வந்து எடிட் பண்ணி திரும்ப ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதனால் இங்கே இருக்கிற ஒரு 200 வகையான வெரைட்டிஸ் அதை வந்து நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம். அதில் பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் சயின்டிஸ்ட் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அதையும் மீறி ஏதாவது உங்களுக்கு அதில் ஏதாவது சிரமங்கள் இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் நான் வந்து எக்ஸ்டென்ஷன் டிவிஷன் வந்து ஹெட்டாக இருக்கிறேன். அங்கே கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃபர்தராக உங்களையும் அந்த பர்டிகுலர் சயின்டிஸ்டையும் அந்த தொழில்நுட்பங்களுக்கும் உங்களுக்கும் எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்கிறத நாங்கள் தெளிவாக உங்களுக்கு புரிய வைப்போம். மேலும் உங்களுடைய தோட்டக்கலையாக இருக்கட்டும், இல்லை வேளாண்மையில் எந்த ஒரு சாகுபடியை வந்து அதிகப்படுத்தி நல்ல ஒரு வாழ்வாதாரத்துக்கும் சரி, நல்ல ஒரு பொருளாதாரத்தில் அதிகமாக்குறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தோட்டக்கலை பயிர்களின் புனித தலம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியும், தோட்டக்கலை பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு தோட்டக்கலை பயிர்களுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் இங்கே வச்சிருக்காங்க. விவசாயிகள் வந்து இதை பார்த்து பயனடையணும். பருவமழை ஒத்தபடி